ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நாங்கள் லூலு ஹைப்பர் மார்க்கெட் தான் இருக்கோம். எதுக்கு அப்படின்னா வாஷிங் மிஷின் போயிடுச்சு. ஸோ அதனால் வாஷிங் மிஷின் வாங்க போகிறோம். ஸோ இங்கே என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். வாஷிங் மிஷினோட மோட்டருக்குள்ளே போய் எலி கடிச்சு வச்சிருச்சு. ஸோ அதனால் வேறு வாஷிங் மிஷின் ரேட் ப்ரொடெக்ஷனோட வாங்கலான்னு சொல்லி லூலு மார்க்கெட்டுக்கு வந்திருந்தோம். அதிரன் இங்கே பாரு. ஜாலியாக நல்லா குடிக்கிட்டு லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் ஒரு சில ஐட்டம்ஸ் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு அஃபோர்டபுளாக நல்ல குவாலிட்டியில் கிடைக்கிது. இந்த ஆப்பச்சட்டியும் இந்த பேனும் நாங்கள் ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி வாங்கியிருந்தோம். இன்னுமே சூப்பராக இருக்குது. நான்ஸ்டிக் பேன் அண்ட் நான்ஸ்டிக் ஆப்பச்சட்டி தான் 599க்கு வாங்கியிருந்தோம். இது மட்டும் இல்லாமல் ஹாட் பாக்ஸ் எல்லாமே சூப்பரான கம்மியான ரேட்டுக்கு பேக் ஆஃப் 3 காம்போ, பேக் ஆஃப் 2 காம்போன்னு சொல்லிட்டு 2 ஹாட் பாக்ஸ் இல்லை 3 ஹாட் பாக்ஸ் வந்து 1000 ருபீஸ்க்கு தராங்க. அப்படியே அங்கே மிக்ஸி, கிரைண்டர், அப்புறம் மைக்ரோவேவ் ஓவன் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அதெல்லாம் ப்ரைஸ் கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு. என்னோடய பெரிய பையனை ஸ்கூலில் விட்டுட்டு சின்ன பையன், நான், அம்மா மட்டும்தான் வந்திருந்தோம். ஸோ எல்லாமே சுற்றி பார்த்துட்டு ஃப்ரீயாக பார்க்க முடிஞ்சிச்சு. நாங்கள் போனது வீக் டேஸ்னால கூட்டமும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இல்லைன்னா வீக்கெண்டில் போனோம் அப்படின்னா ஃப்ரைடே டு சண்டே போனீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். ட்ராவல் பேக்ஸ் அண்ட் ட்ராலிஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. குட்டீஸ்க்கெல்லாம் யூனிகார்ன் அந்த மாதிரி தீமில் போட்டு செம க்யூட்டாக இருந்துச்சு. கடைசியாக நம்ம வாஷிங் மிஷின் செக்ஷனுக்கு வந்தாச்சு. அப்போ ஒவ்வொரு வாஷிங் மிஷினாக போய் பார்த்துட்டு இருந்ததில் இந்த வாஷிங் மிஷின் ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சு. கோத்ரேஜ் பிராண்ட் வாஷிங் மிஷின் தான். இதை பற்றின டெமோ அண்ட் யூசேஜ் பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதையும் நாங்கள் எல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் இதுதான் வாங்கணுங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இஎம்ஐ அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு லோனில் தான் எடுத்திருந்தோம். இது வந்து 7 kg வாஷிங் மிஷின். ஸோ பெட்ஷீட்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணலாம் இதில். ஆனால் லோன் ப்ராசஸ் ஆகிறதுக்கே டெக்னிக்கல் கிளிச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனால் நெக்ஸ்ட் டே தான் போய் வந்து இதை எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எப்படியோ வாஷிங் மிஷின் வந்து வாங்கியாச்சு. அங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜ் எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். அடுத்து என்ன, ஃபுட் செக்ஷன் தான். சிக்கன், மட்டன் பயங்கர வெரைட்டிஸாக இருந்துச்சு. க்ரில் சிக்கன், சிக்கன் லாலிபாப், சிக்கன் பிரெஸ்ட் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. பீஸா, பிரியாணி எல்லாமே இருந்துச்சு. வெஜ்ஜுக்கு தனி செக்ஷன், நான்வெஜ்ஜுக்கு தனி செக்ஷன்னு நிறைய இருந்துச்சு. பன்னீர் பட்டர் மசாலா, சப்பாத்தி எல்லாமே இருந்துச்சு. நான் முதற்கொண்டு ஃபுல் மீல்ஸ், ரசம், சாம்பார் அப்படின்னு நிறைய இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸ் ஐட்டம், பஜ்ஜி, போண்டா, ப்ரெட் ரோல் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் அன்குக்டு ஃபுட், அதாவது பீஸா வந்து நம்ம வாங்கிட்டு போய் வீட்டில் செய்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் சாஸு, மயோனெஸ்ஸு, அப்புறம் ஊறுகாயிலையும் பல வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. பேபிகார்ன் ஊறுகாய், ஆலிவ்ஸு, அது இதுன்னு நிறைய இருந்துச்சு. எல்லாமே ப்ரைஸ் ஓரளவுக்கு ஓகே தான். அப்புறம் ஷவர்மாலே சிக்கன் ஷவர்மா, வெஜ் ஷவர்மா, ஸ்பைசி ஷவர்மா அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அதில் ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கினேன். அப்படியே அங்கே பார்த்துட்டு இந்த சைடு வந்தால் மட்டன் கோலா உருண்டை, சிக்கன் கோலா உருண்டை அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான சீ ஃபுட்ஸ், கடல் மீனும் டேம் மீனும் தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் வளர்க்குற மீன்களும் வச்சுருந்தாங்க. யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறதுனா அப்படியே வாங்கி கிஃப்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. க்யூட்டாக இருந்துச்சு. பேட்டா ஃபிஷ் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அப்புறம் ஏதாவது டாய்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாமே 1000, 1500 அந்த மாதிரி தான் ரேஞ்சில் இருந்து ஸ்டார்டிங் ரேஞ்சே அந்த மாதிரி இருந்துச்சு. நல்ல வேலை ட்ராலியில் உட்கார வச்சுருந்தோம், இல்லைன்னா அதுக்கு கையிலேயே பிடிச்சிருக்க முடியாது. இந்த கிளிப்பிங்ஸ்லாம் நாங்கள் செகண்ட் டே போனது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து டெக்னிக்கல் கிளிச்னால எங்களுக்கு வந்து இஎம்ஐ வந்து சேங்ஷன் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து பேக்கரி ஐட்டம்ஸ்க்கு தான் வந்தோம். பேக்கரி ஐட்டம்ஸில் நிறைய ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. டோனட்ஸ், க்ரீம் பன், ஜாம் பன், அப்புறம் கப் கேக்ஸ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அப்புறம் ஜெல்லி, புட்டிங் அந்த மாதிரியும் இருந்துச்சு. இப்போ கேக்ஸ் எல்லாம் டைரெக்டாக வாங்குகிறோம் அப்படின்னா 200 ருபீஸ்லேயே இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் மேக்ரோன்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. நம்ம பார்க்காத புது புது ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதில் நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வெளியே வச்சு சாப்பிட்டுக்கலாம். வெளியே வந்து உட்கார்றதுக்கு நிறைய இடம் இருக்குது. ஸோ அங்கே வந்து உட்காந்துட்டு அங்கே சாப்பிட்டு நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ வாஷிங் மிஷின் வந்து 2 நாளில் டெலிவரி ஆகும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் டே வாஷிங் மிஷின் வீட்டுக்கும் வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய்.